ஹாய் கைஸ் ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் பீட் எபிசோட் நம்பர் 9. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவும் சோகமா நடந்துட்டு இருப்பாரு. மிஸ்டர் கோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பார்டர்ல இருக்க. இந்த மாதிரி பார்டர்ல இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. உனக்கு டைமே இல்ல. இனிமே நீ அப்நார்மலான சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற. நீங்க நான் சாக போறேன்னு சொல்றீங்களா? ஆனா நான் ஹியூமனாவே மாறலையே. அப்ப மாறு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன்னோட ஹார்ட் பீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்ன. உன்னோட காதலி கிட்ட கொடுத்த ப்ராமிஸ கீப் அப் பண்ணணும்னு சொன்ன. அதுக்காகவாது நீ உயிர் வாழணும்ல. இப்ப ஹீரோவும் நான் ஒரு ப்ராப்பரான லைஃபே வாழல. நான் சாகக்கூடாது. நான் சாகவும் மாட்டேன். ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவை இன்னும் காணோனே. எங்க போனா இவன்? வரட்டும் இன்னைக்கு. அப்ப டோரை க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேட்கும். ஹீரோயினோ எங்கடா போனேன்னு அட்டாக் பண்ண போக பார்த்தா ஷின்னு. நீ இங்க என்ன பண்ற? இன்னைக்கு உன்னோட கெஸ்ட் ஹவுஸோட ஓப்பனிங் டேல. அதான் உன்னை பார்க்க வந்தேன். ஓ தேங்க்யூ. ஹீரோ இங்க காலையில ரைஸ் கேக் கொடுக்க போனா இன்னும் வரல. ஓ நம்ம கொஞ்ச நேரம் வெளியே பேசலாமா? ம். ஷின்னு ஹீரோவை பத்தி பேசுவான். ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்காருல்ல. நீ அதை நோட்டீஸ் பண்ணிருக்கியா? அப்படின்னா நாங்க அன்னைக்கு டின்னருக்கு வந்தோம்ல. எப்படி ஒரு ஆளால இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும்? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? நீ இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தோம். அப்படியா? எனக்கு அப்படி தோணலையே. அவன் அன்யூஷுவலா இருக்கலாம். ஆனா அவன் ஸ்ட்ரேஞ்ச் இல்ல. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். நீ கவலைப்படாத. நல்லா தெரியுமா? எல்லாமே தெரியுமா? இங்க பாரு. எல்லாருக்கும் ஒரு சைடு இருக்கும். அதை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து மறைப்போம். உனக்கு அப்படி ஒரு சைடு இருக்கும்ல. ஷின்னு வீடியோவை பார்த்துட்டு இவன் ஹியூமன் இல்ல. கண்டிப்பா இவன் வேம்பியரா தான் இருக்கணும். ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வருவாரு. ஹீரோயின் பார்த்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. எங்க போன? சாரி. என்னாச்சு உனக்கு? ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. ஹீரோ போயிடுவாரு. மேன்ஷன்ல தங்கியிருக்க அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. பிரேக்ஃபாஸ்ட் சரியில்லை, தூங்க முடியல, இந்த படிக்கட்டுல இருந்து கிரீக்கே சவுண்ட் வருதுன்னு சொல்வா. ஹீரோயினும் சரி நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த பொண்ணு போக கரெக்டா ஹீரோ அப்ப வருவாரு. யார் நீ? நீங்க யாரு? சத்தத்தை கேட்டு ஹீரோயின் ஓடி வருவாங்க. இவன் ஸ்டாஃப் மெம்பர். இந்த பொண்ணோட பேரு சோய். இங்க தங்க வந்திருக்காங்க. நீங்க தான் இந்த மேன்ஷனோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட். வெல்கம். ஐய ஏன் இப்படி பேசுறான்? அந்த பொண்ணு போயிடுவா. ஹீரோ ரொம்ப டல்லாவே இருப்பாரு. அதனால ஹீரோயின் நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா? என்னாச்சு உனக்கு? நான் நேத்துல இருந்தே பாக்குறேன். நீ ரொம்ப டல்லா இருக்க. ஃபீவர் டச் பண்ணி பார்ப்பாங்க. ஓ உனக்கு தான் ஃபீவரே வராதுல்ல. ரைஸ் கேக் கொடுக்க போன இடத்துல ஏதாவது நடந்துச்சா? இல்ல. அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? எப்படி வச்சிருக்கேன்? நான் பார்க்கலன்னு நினைச்சியா? உன்னோட ஒவ்வொரு செயலும் ஃபேஸே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ ஷாக்கிங்கா? நான் உனக்கு கேர் பண்றதா சொல்றேன். ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு அது தெரியணும். ஏன்னா நான் உன்னோட பாஸ். நீ என்னோட எம்ப்ளாயி. மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பா? இல்ல நாம இப்படியே சொல்லலாம். பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். நீ எனக்காக ஒர்க் பண்ணு. இப்ப ஹீரோயினும் மேன்ஷன்ல என்னென்ன ஒர்க் இருக்குன்னு லிஸ்ட் போடுவாங்க. ஹீரோ கிளீனிங் எடுத்துப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமே. ப்ராஃபிட்ல 50-50 ஷேர். ஆனா ஹீரோ ஒரு 50யோ ஹீரோயினே எடுத்துப்பாங்க. ஹீரோ கடன் அடைக்கணும்ல. அதுக்காக டீல் போட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ண ஹீரோவோட ஹேண்ட் ரொம்ப கோல்டா இருக்கும். நான் மோஸ்ட்லி மேன்ஷன்ல கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுக்காக இருப்பேன். நான் எப்பயாவது இல்லைன்னா நீ தான் ஹேண்டில் பண்ணும். அப்ப நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரியும் நீ ஆபத்தானவே இல்லைன்னு. ஆனா மத்தவங்களும் அப்படி நினைக்க மாட்டாங்களே. ஹீரோவை ஸ்மைல் பண்ண ஹீரோயின் போக எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம எப்பவுமே ஒர்க் பண்ணா எப்ப ரெஸ்ட் எடுப்போம்? ரெஸ்டா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்ப நீ ஷின்னோட எப்படி டேட்டுக்கு போவ? நான் ஏன் அவன் கூட போனோம்? நாங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்? ஏன்? ஏன் ரிலேஷன்ஷிப்ல இல்ல? நல்லா தானே போச்சு. என்னோட ப்ரியாரிட்டி கெஸ்ட் ஹவுஸ் தான். எனக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். ஹீரோயின் போக ஹீரோவோ ஐயோ சாங்குக்கு அவனோட பிசினஸ் போயிடும். ஏன்னா ரோட்ல இல்லீகலா பெர்மிட்டே இல்லாம கடை போட்டிருப்பான். பல தடவை வார்னிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவன் அதை பார்த்திருக்க மாட்டான். சோ அவனோட பிசினஸ் போச்சு. சாங்கு சோகமா டாங்கோட கடையில இருக்க. டாங்கோ பேசாம ஸ்கில்ல வளர்த்துக்கோடா. ஆனா சாங்குக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப அந்த ஷாப்போட ஓனர் வருவாரு. இது யார் சொல்றது பாரு. உன்னோட கடையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீ அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? இப்படி போச்சுன்னா எனக்கு எப்படி நீ ரெண்ட் கொடுப்ப? அந்த வேம்பேட் பிக் ஷாப் நல்லா போகுது. அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க. நான் உன்னோட பாரத்தை குறைக்கிறேன். நீ இங்க இருந்து காலி போயிட்டு போ. டாங்கும் நீங்க உங்க லைனை ரொம்ப கிராஸ் பண்றீங்க. ஜங்கிள்ல லைனே இல்ல. உன் கான்ட்ராக்டும் நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆக போகுது. நான் கடுப்பாக்கிட்டேன். இன்னும் நீ ஏர்கெட் பண்ணல. திட்டிட்டு அவர் போயிடுவாரு. டாங்கும் அழ ஆரம்பிச்சிருவான். மிஸ் தான் மேன்ஷனுக்கு வருவா. அப்ப அவளோட பெயிண்டிங் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? ஆமா. ஹீரோ இங்க பக்கத்துல இருக்க ஷாப்புக்கு போயிருக்காரு. நீங்க டீ குடிக்கிறீங்களா? ம். 2 பேரும் சேர்ந்து டீ குடிப்பாங்க. நீங்க 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு ஹீரோ சொன்னாரு. அண்ணன் தங்கச்சியா? இல்ல நாங்க அவ்வளவு க்ளோஸ் இல்ல. ஆனா இப்போதைக்கு நான் தான் அவனை பாத்துக்கணும். ம். ஹீரோ எப்படிப்பட்ட பர்சன்? சடனா கேட்டுட்டேனா? இல்ல நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தானே இருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆ ஹீரோ கொஞ்சம் அன்யூஷுவல் தான். கொஞ்சம் இல்ல நிறைய. ஆனா அதுதான் அவரோட அழகு. மத்த பசங்களோட இவரு ரொம்பவே டிஃப்ரெண்ட். அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் ஃபன்னாவும் ஃபீல் பண்றேன்.
நீ ஷின்ன பத்தி என்ன நினைக்கிற? உனக்கே தெரியும்ல, ஷின்னு உன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான். அதனால தான் கேட்கிறேன். நீ அவன பத்தி என்ன நினைக்கிற? அப்ப ஹீரோவும் மேன்ஷனுக்கு வருவாரு. ஹீரோயினும், ஷின் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸே நான் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் பார்த்து பார்த்து செஞ்சான். நான் இத பத்தி கேட்கல. இன்னும் உன்னோட ஃபீலிங்ஸ எவ்வளவு நாள் மறைச்சு வைக்க போற? அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உனக்கு புரியலையா? இப்போதைக்கு நான் கெஸ்ட் ஹவுஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டேட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா எனக்கு எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. இத கேட்டு ஹீரோவ ஃபீல் பண்ணுவாரு. மிஸ் நாவ பார்த்து கூட எக்ஸைட் ஆக மாட்டாரு. மிஸ் நா கிட்ட ஹீரோவும், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தேன்ல, காரு. அத நீங்க எப்படி ஓட்டுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. எனக்காக ஓட்டி காட்டுவீங்களா? ஆனா ஹீரோவும், ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நான் வெளிய வர மாட்டேன். மிஸ் நாவோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிடும். ஹீரோயின் அத பார்த்துட்டு, பரவால்ல பரவால்ல. ஒர்க்க நான் பார்த்துக்கிறேன். நீ போ. ஹீரோ கார்ல போகும்போதே உம்முன்னே இருப்பாரு. என்னாச்சு உனக்கு? நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நர்வஸா இருக்கியா? என் கூட டேட்டுக்கு வரேன்னு? வெதரும் நல்லா இருக்கு. நாம ரொம்ப தூரம் போவோமா? ஓ! மிஸ் ஜோ திட்டுவாங்கல்ல? யாரு? யாரு என்ன திட்டுவாங்க? நான் தான் எல்லாரையும் திட்டுவேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, ஸ்டார்ட்டிங்லயும் பாஸ் கிட்ட பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண விரும்பல. நம்ம கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு திரும்பி வந்துடலாம். ஹீரோவா கொஞ்சம் நார்மலாவாரு. ஹீரோயின் மிஸ் நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ டிஃப்ரெண்ட் தான். ஆனா அவரு வேம்பயர்ன்னு தெரியும்போது கண்டிப்பா உங்களுக்கு மயக்கம் வந்துரும். மிஸ் நாவும் ஹீரோவ டேஃபோடில் கார்டனுக்கு கூட்டிட்டு வருவா. மிஸ் நாவும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மேன்ஷனை நான் பார்த்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேன்ஷனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணேன்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீ என்ன சடனா ஹக் பண்ணிட்ட. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நான் பயப்படவே இல்ல. நான் வீட்டுக்கு போன பிறகு உன்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். யார் நீ? ஃபர்ஸ்ட் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மேன்ஷனால நான் ஈர்க்கப்பட்டதே உன்ன மீட் பண்றதுக்கு தான் தோணுச்சு. நீ எனக்குள்ள வந்துட்ட. எனக்கு உன்ன பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ இந்த மொமெண்ட்டுக்காக தான் பல வருஷம் வெயிட் பண்ணியிருப்பாரு. ஹீரோவும், நான் நான் உன்ன ஹக் பண்ணலாமா? ம். ஹீரோவ ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. சில விஷயத்த நான் முடிக்கணும். அதுக்கப்புறமா என்னோட ப்ராமிஸ நான் கீப் அப் பண்ணுவேன். ஷின்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் ஹீரோவ புரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு ஹீரோ வேம்பயரா தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீ ஹீரோவ கண்காணி. மத்த வேம்பயர் அவனை சுத்தி இருக்கான்னு பாரு. லியோ மிஸ் நாவ திட்டிட்டு இருப்பான். எத்தனை தடவை நான் கால் பண்ணேன். ஒரு தடவை கூட நீ அட்டனே பண்ணல. ஆனா மிஸ் நாக்கு ஹீரோ ஞாபகமாவே இருக்கும். என்னத்த அவன் சார்ட் அவுட் பண்ணோம்? என்ன ப்ராமிஸ்? எதுக்கு தயங்குறான்? லீய பார்த்து எனக்காக நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுவியா? ஹீரோவ பத்தி. அவனுக்கும் அந்த மேன்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அவனோட பாஸ்ட், அவன் யாரு? எல்லாத்தையும் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுவியா? ஆனா லியோ கடுப்பாவான். நான் உனக்கு பிடிச்சத குடுக்குறேன். நான் உனக்கு பே பண்றேன். ஹீரோ வீட்டுக்கு வருவாரு. ஹீரோயினும், இப்பதான் வரியா? ஹீரோவும் தன்னோட ரூமுக்கு போக, ஹீரோயின், வேலை பார்க்காம எங்க போற? இவ்வளவு நேரமா ஃபன் பண்ணல. இப்போ ஒர்க் பண்ற டைம். ரீசைக்ளிங் பண்ணு. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு சோகமா போக, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கே கிளியர் பண்ணோம். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அந்த குப்பையை எடுக்கிறதுக்காக போக, என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஒர்க் பண்றதுக்கு உனக்கு மூடு வரலையா? இது கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வரும். ஃபன் பண்ணிட்டு இருக்கானா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஃபன் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. உனக்கு தெரியுமா நான் எப்படி ஃபீல் பண்றேன்ட்டு? நான் ஜாலியா இருந்துட்டு வரேன்னு நினைக்கிறேன்ல? இல்ல, என்னோட இதயம் மில்லியன் பீசஸா உடைஞ்சிருக்கு. ஹீரோயினோ, எனக்கு நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியுது. உனக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம் கடுப்பா இருக்குல்ல? ஏன்னா என்னால தான் நீ ஹியூமனா மாறல. நீ மிஸ் நாவோட க்ளோஸ் ஆக என் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிட்டே வருதுல்ல? ஆமா, எல்லாமே உன் தப்பு தான். எல்லாத்தையும் நீ தான் கெடுத்த. எனக்கு எழுப்பி விட்டு நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னோட பாய்சனஸான பிளட் தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹீரோ கோவமா வெளியே போயிடுவாரு. தாங்க அந்த தங்கத்தை பத்தி பேசிட்டு இருப்பான். அந்த கோல்டு பார எடுக்கலனா அப்ப கண்டிப்பா பட்லர் அங்கிளோட ஃபேமிலி தான் எடுத்திருப்பாங்க. தாங்கும், டேய், இன்னுமாடா அந்த கோல்டு பார பத்தி பேசிட்டு இருக்க? அப்படியே அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்களா? எதுக்காக பட்லரா வேலை செஞ்சிருக்கணும்? தாங்கு, அப்போ பட்லர் எடுத்திருக்க மாட்டாரு. அவரோட வாரிசு யாராவது எடுத்திருக்கணும். பட்லர் அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாருன்னா அவரோட வாரிசுங்களுக்கு இந்த மேன்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா ஹீரோனுக்கு எதுவுமே தெரியல. தெரியாம தான் போயிட்டு ஹீரோவோட காஃபினா ஓபன் பண்ணிட்டா. அப்படியா சொல்ற? அப்ப ஹீரோ வந்து கதவு தட்டுவாரு. டாங்க பார்த்து பயந்துருவாரு. ஹீரோ நிறைய ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கிறதுனால போதை ஆகணும்னு நினைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை சாப்பிட வேணாம்னு எவ்வளவு சொல்லியோ ஹீரோ சாப்பிட்டுவாரு. ஆனா இவனுங்களுக்கு தெரியாதுல, ஹீரோக்கு ஹியூமன் ஃபுட்டை சாப்பிட்டா போதை ஆகும், அவருக்கு சோக் ஆகாதுன்ட்டு. அவனுங்க ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க. ஆனா ஹீரோ நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு, நீ ஓகேவா தான் இருக்கியா? உங்களுக்கு தெரியும்ல, நான் எவ்வளவு ட்ரை பண்ண ஹியூமனா மாறதுக்காக. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட்லர் ஜோ தான். இல்லனா நானும் ஐசனும் இப்ப லவ் பண்ணிட்டு இருப்போம். என் ப்ராமிஸே நான் கீப் அப் பண்ணிருப்பேன். இப்ப நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன சொல்ற? நீ ஏன் சாக போற? ஆனா ஹீரோவும் ஃபாஸ்டா சாப்பிடுவாரு. நாம இப்படிதான் சாவோம். சாங்கும், எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குதான். எங்க 2 பேரோட பிசினஸ் போயிடுச்சு. டாங்க ஷாப்பை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. இப்ப எங்களுக்கு ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்ல. இந்த ஹியூமன்ஸ் இருக்காங்களே நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கடா. டாங்கு,
அப்படியாடா நடந்துச்சு? பரவால்லடா. நீயே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்க. இதுல எங்கள பத்தி வேற நீ கஷ்டப்படுறியா? இல்லடா. ஒரு லீடரா நான் தான் உங்கள புரொடெக்ட் பண்ணியிருக்கணும். சாரி. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லடா. நீ ஹியூமனா மாறதுக்கு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணு. இங்க ஹீரோயினா ஃபீல் பண்ணிட்டு அப்ப யாரோ மேன்ஷனுக்கு வருவாங்க. நியூ கஸ்டமர். அந்த நியூ கஸ்டமருக்கும் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் கிட்ட, "நீ மட்டும் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ ரன் பண்றியா?" "ஆமா." "ம். எனக்கு கூட ஒரு பொண்ணு இருக்கா. அவ யுஎஸ்ல படிக்கிறா. 10 வருஷமா நாங்க மீட் பண்ணவே இல்ல. அவளும் உன்ன மாரி ரொம்ப கிளவர்." ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிட்டு போக, இங்க ஹீரோ மட்டையாயிட்டாரு. சாங்கும், "அவன பாத்தியா? இவ்ளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இந்த சாப்பாட சாப்பிட்ட உடனே இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான். பேசாம நாமளும் ட்ரை பண்ணுவோமா?" டாங்கு வேணான்னு சொன்னாலும் சாங் ஃபோர்ஸ் பண்ணுவான். சரின்னு 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சோக் ஆயிடும். நெக்ஸ்ட் டே சோயும் அந்த நியூ கஸ்டமரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இந்த நியூ கஸ்டமரோட பேரு மிஸ்டர் லின். அவர் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாரு. டோஸ்ட் பண்ணி குடுப்பாரு. ஹீரோயினுக்கும் குடுப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 பேரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மிஸ்டர் லின்னும் என் பொண்ணு கூட சொல்லியிருக்கான். இந்த வேர்ல்டுலயே நான் தான் டோஸ்ட் சூப்பரா ரெடி பண்ணுவேன்னு. சோயோ, நீங்க வந்ததுல இருந்து உங்க பொண்ண பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மிஸ் பண்றீங்களா? கடைசியா எப்ப மீட் பண்ணீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓ! அடிக்கடி வீடியோ கால்ல பேசுவீங்களா? இல்ல. டைம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நானும் இங்க வந்து வேலை செய்றதுல பிஸியா இருப்பேன். அவளோட ஸ்டடீஸ்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ண மாட்டேன். ஹீரோயினும் அவளும் அவங்க அப்பா ரெடி பண்ற டோஸ்ட்ட சாப்பிடணும்னு ஆசைப்படுவாள்ல. ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு போய் பாப்பாங்க. ஹீரோ இன்னும் வரல. இன்னும் அவன் வரலையா? ஹீரோக்கு இப்பதான் தூக்கமே கலையும். அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வருவாரு. மெதுவா உள்ள என்டர் ஆவாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட மாட்டிப்பாரு. இஹிஹி, என்ன ஆச்சுன்னான்னு சொல்ல வர ஹீரோயின் கோவமா போயிடுவாங்க. டாங்கு சோகமா அவனோட ஐட்டம்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். சாங்கும், கவலைப்படாதடா. அந்த கோல்டு பேரை நம்ம கண்டுபிடிச்ச உடனே வேம்பயர் டுபிக்கி ஷாப்புக்கு பக்கத்துலயே பெரிய ஷாப் போடுவோம். அட, எனக்கு இந்த ஷாப்பே வேணாம்டா. அப்ப மிஸ்டர் கோ வருவாரு. என்னடா, ஷாப்ப க்ளோஸ் பண்ண போறியா? சாங்கோ, மிஸ்டர் கோ, இது உங்களுக்கே ஓவரால. இந்த டிபியூக்கு ஷாப்புக்கு வேற ஒருத்தவங்களோட ஃபுட்ட வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவா? இவங்களோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல இன்ஸ்பயர் ஆகி டாங்குக்கு ஏதாவது ஐடியா வரும் தான் வாங்கிட்டு வந்தேன். மிஸ்டர் கோவம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு சாப்பிடுவாரு. மிஸ்டர் கோ என்ஜாய் பண்ணி சாப்பிடறத பத்தி இவங்க 2 பேருக்கும் டெம்ப்ட் ஆகும். ஆனா சாப்பிட முடியாதே. எங்களால இது சாப்பிட முடியாது. நேத்து தான் ஹியூமன் ஃபுட்ட ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்க 2 பேரும் செத்தே போயிருப்போம். அப்படியா? ஆமா. நேத்து நெறைய ஃபுட் வாங்கிட்டு வந்தான். அத சாப்பிட்டுட்டு அவன் மயங்கிட்டான். என்ன? அவன சாப்பிட விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன்? அவன் சாப்பிடக்கூடாதா? அவன் ஃபுல்லா ஹியூமனாவே மாறல. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஹியூமன் ஃபுட் எடுத்துக்கிட்டா இன்னும் நிலைமை மோசமாயிடும். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா. அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கான். இங்க ஹீரோவும் சமத்தா எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது, ரீசைக்கிளிங்க்கு ஸ்ப்ளிட் பண்றது, குப்பையெல்லாம் கிளியர் பண்றது, எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாரு. மிஸ்டர் லின்னும் தனியா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் பார்த்துட்டு, நீங்க ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுவா, நான் காத்து வாங்குறதுக்காக வந்தேன். ஓ! சரி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஹீரோயினும் போக, என்னோட பொண்ணு என்ன மிஸ் பண்ண மாட்டா. ஆ, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, நான் உங்களுக்கு மணி சென்ட் பண்ற மெஷின் மாரி ஃபீல் பண்றேன். நாங்க ரொம்ப வருஷமாவே பிரிஞ்சிருக்கோம். என்ன அவங்க மீட் பண்ணாங்கன்னா, அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப மணிய ஸ்பெண்ட் பண்ணி அங்க போனாலும், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன பார்க்கும்போது அவங்க ஹாப்பியா இல்லன்னு தோணுச்சு. அதனால தான் காச மட்டும் சென்ட் பண்றேன். நானும் ஒரு பேரண்ட் தான். ஆனா நானும் ஒரு மனுஷன்ல. என்னோட ஒரு பார்ட் என்ன சொல்லுதுன்னா, என்னோட பொண்ண நான் காயப்படுத்தக் கூடாதுன்னு சொல்லுது. இன்னொரு பார்ட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பிடிச்ச மாரி லைஃப நான் வாழணும்னு சொல்லுது. ஹீரோயினும் இப்படிதான் என்னோட அப்பாவும் ஃபீல் பண்ணியிருப்பாரோ? என்னால உங்கள புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன். உங்க ஃபேமிலி கண்டிப்பா உங்கள மிஸ் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது இத்தன நாள் நீங்க பிரிஞ்சிருந்ததுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவ்வளோதான். நான் இது யார்கிட்டயும் சொன்னதில்ல. எங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர லீகலா டெத்துன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவரு உயிரோட இருக்காரா? இல்ல செத்து போயிட்டாருன்னு எனக்கு தெரியாது. அதனால அவருக்கு நான் ஃபியூனரல் கூட கண்டக்ட் பண்ணல. அவரு என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வரும். ஆனா, அவரு எங்கேயாவது நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணும். என்னதான் இருந்தாலும் அவரு என்னோட அப்பா இல்ல. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. நீங்க அப்பாவா, அப்பாவுடைய பார்வையில இருந்து சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு பொண்ணோட பார்வையில இருந்து சொல்லியிருக்கேன். உங்க ஃபேமிலி கண்டிப்பா உங்கள மிஸ் பண்ணுவாங்க. உங்கள பத்தி அவங்களும் கவலைப்படுவாங்க. ஹீரோயின் ரூமுக்கு வர பேட்ரோல் டியூட்டிக்காக கூப்பிடுவாங்க. ஹீரோயின் தனியாவே போவாங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும், "ஏன் தனியா வர? மிஸ்டர் ராக்ஸ் பிளட் எங்க?" "அது அவன் பிஸியா இருக்கான்." "என்ன? அவன் இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கான்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த பேட்ரோல் டியூட்டிய வேற வேலை இல்லாம பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கெல்லாம் பேரா இருக்கோம். நீ மட்டும் தனியா இருப்பியா?" அப்ப கரெக்ட்டா ஹீரோ வருவாரு. "சாரி, லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபைன் பே பண்ணணும். நான் உங்கள கண்காணிச்சுட்டே இருப்பேன்." "ஓகே. சரி, எல்லாரும் பேரா இருக்கோம். பேட்ரோல் டியூட்டிக்கு போலாம்." ஹீரோயின் தனியா போவாங்க. ஹீரோவும், "நீ ஏன் என்ன கூப்பிடாமலே வந்துட்ட? யார் நீ?" "நில்லு!" ஹீரோயின் கோவப்படுவாங்க. "சாரி, நான் கொஞ்சம் மோசமா பேசிட்டேன். கொஞ்சம் இல்ல, அதிகமாவே பேசிட்டேன். எனக்கு தெரியும் நீ வேணும்னே சவப்பெட்டிய ஓப்பன் பண்ணலன்னு. சாரி. உன் பாஸ் கிட்ட சொல்லாம நைட் ஃபுல்லா எங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த? அது ஒரு ஆக்சிடென்ட். நான் ஹியூமன் ஃபுட்ட சாப்பிட்டு போதையாகி ஃப்ரெண்டோட வீட்ல தூங்கிட்டேன்." "என்ன? நீ மறுபடியும் ஹியூமன் ஃபுட்ட சாப்பிட்டியா? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா?" "நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்." ஹீரோயினும் போக திரும்பி பார்த்துட்டு, "இங்க பார்,
இதுக்கு மேல நான் உன்ன அலோ பண்ண மாட்டேன். வொர்க்கிங் ஹவர்ஸ்ல வெளிய போகறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். மிஸ் நாவாவே இருந்தாலும் வொர்க்ல இருந்து நீ வெளிய போறதுக்கு அலோட் இல்ல. ஓகே. அதே மாதிரி நீ வெளிய எங்கேயாவது ஸ்டே பண்ண போறதா என்கிட்ட நீ சொல்லணும். மறைஞ்சு போக கூடாது. என்னோட லைஃப்ல இருந்து இன்னொருத்தர் மறைஞ்சு போறத என்னால பார்க்க முடியாது. நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போமாட்டேன். ஹீரோயினும் போவாங்க. திரும்பி வரலையா? தோ வரேன்னு ஹீரோவும் பின்னாடி ஓடுவாரு. எப்படியும் ஹீரோ சமாதானப்படுத்திட்டாரு. லீயும் திருட்டுத்தனமா மேன்ஷனுக்குள்ள வருவான். திருட்டுத்தனமானா பயந்துலாம் வரமாட்டான். ரொம்ப கேஷுவலா வருவான். பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்ப்பான். ஓ, இங்க இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் இத பார்த்ததே இல்ல. அவனும் அங்க போய் தேட அவனுக்கு மிஸ் நாவோட டிராயிங் கிடைக்கும். ஹீரோயினும் 2 கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்த உடனே டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா ஹீரோவும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. வாவ், லவ்லி கப்பல். ஹீரோயினும் இதெல்லாம் பார்க்க கூடாது. போடான்னு இழுத்துட்டு வந்துருவாங்க. ஹீரோவும் நீ லவ் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது இல்லல்ல? உனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாமா? நீ தானே சொன்ன என் பிளட்ல பாய்சன் இருக்குன்னு. லவ்ல எனக்கு செட் ஆகாது. ஆ, இன்னுமா அத நீ மைண்ட்ல வச்சிட்டு இருக்க? சாரி. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நான் தனியா இருக்கும்போது எனக்கு காசு தான் ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லா ப்ராப்ளத்தையும் எனக்கு காசு தான் சால்வ் பண்ணுச்சு. அதனால எனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட். உனக்கு அங்க இருக்கிற மரம் தெரியுதா? அந்த மரத்துல பூ பூக்காது. ஏன்னா அந்த மரம் செத்து போச்சு. எனக்கு லவ் வர்றதும் அப்படிதான். இம்பாசிபிள். மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட லவ் இல்ல. இன்னும் சொல்லப்போனா என்னனாலும் நேசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். போலாமா? ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு வலி ஏற்படும். ஹீரோக்கும் என்னமோ பண்ணுது. மிஸ்டர் கோ சொன்ன அப்நார்மலான சிம்டம்ஸ். ஹீரோயினும் மார்னிங் போயிட்டு மிஸ்டர் லின்னோடைய ரூம் செக் பண்ண அங்க காசும் ஒரு நோட்டும் இருக்கும். இங்க ஸ்டே பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உனக்கு எல்லாமே சக்சஸா நடக்கும். பை த வே, நான் ஒரு டோஸ்ட் ஸ்டாப் வச்சிருக்கேன். மிஸ்டர் லின் கெஸ்ட் ஹவுஸ் விட்டு போயிருப்பாரு. ஹீரோவும் அந்த ட்ரீய பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஷின்னு ஒரு டைய பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் மணி கிடைச்சிருக்கும்ல, அதனால ஒரு கிஃப்ட். அந்த டைய பார்த்துட்டு இருக்கும்போதே இவனுக்கு ஹார்ட்ல பெயின் ஏற்படும். அப்படியே மயங்கி விழுந்துருவான். அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவான். வழக்கம் போலதான். என்ன ப்ராப்ளம்னு டாக்டருக்கு தெரியல. ஷின்னு எந்திரிச்சு வேம்பயர் ரெக்கார்ட் புக் சேஃப்ல வச்சிருப்பான்ல, அது அசிஸ்டன்ட் கிட்ட எடுத்துட்டு வர சொல்வான். இவனோட இல்னஸோட கியூர் அதுல தான் இருக்கு. எபிசோட் 1ல ஒரு வில்லனை பார்த்தோமே, அவன் தான் எழுதியிருப்பான். நீ ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அவன் ஆஃப் வேம்பயர், ஆஃப் மனுஷனா இருப்பான். அவன் உடம்புல இருக்கிற தழும்பை அவனை காட்டி கொடுக்கும். அவனோட இதயத்தை எடுத்து அந்த பிளேட்டை குடிச்சா மட்டும்தான் நீ சாகா வர அடைவ. இத சின்ன படிக்கிறான். இப்ப இவன் ஹீரோ அப்படிப்பட்ட ஆளான்னு பார்க்க போறான். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போறான்? ஹீரோயின மேன்ஷனுக்கு வர அப்ப அந்த மரத்தை பார்ப்பாங்க. அந்த மரத்துல ஃப்ளவர்ஸ் மாதிரி லைட் இருக்கும். ஹீரோவோட வேலைதான். நீதான் இதெல்லாம் பண்ணியா? ம், நான் உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். இந்த மரத்திலேயே ஃப்ளவர் பூத்துதுன்னா உன்னாலே லவ் பண்ண முடியும். அப்ப நீ சொல்லு, உன்னால எப்படி ஹியூமனா மாற முடியும்? இந்த மரத்திலேயே பூ பூத்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கும் நீ ஹியூமன் ஆகிறதுக்கு. என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹீரோவும் எனக்கு உன் லவ் வேணும். ஹீரோ இப்படி சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.